திருப்பதி ஏழுமலையான் அவர்களுடைய வாகன சேவை, அதாவது அவருடைய சிவனுக்கு நந்தி போன்று அவருக்கு கருடன். அந்த கருடனை பற்றி தான் என்னோட முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். பறவைகளில் 4 கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார். ஸ்ரீ கருடன் மகாவிஷ்ணுவின் சகர்சன அம்சமாக கருதுவதால் அவரை கண்டிப்பாக வணங்க வேண்டும். ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, கதிர்பச்சை, சம்பகப்பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறந்தது. யுவதி ஜன பிரிய நம என ஸ்ரீ கருடனை துதித்து பெண்களும் மாலையில் குங்குமம் அர்ச்சனை செய்யலாம். காஞ்சியில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷம். கருட பெருமான் திருமாலின் 2 திருவடிகளையும் தம் 2 கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியை கருட சேவை எனப்படும். அப்போது பெருமான் கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகின்றனர். திருமாலும் கருடனும் ஒருவர் என்று மகாபாரதத்தில் உள்ள அனுசாசன பருவத்தில் காணப்படுகிறது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் என்ற 6 விதமான குணங்களுடன் கருடன் திகழ்வார். திருமலை போல அனிமா, மகிமா, லகிமா, ஹரிமா, வசித்துவம், பிரபாபதி, பிரகாமியம் ஆகிய 8 விதமான சம்பத்துகளாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராக ஸ்ரீ கருடன் விளங்குகிறார். கருடனுக்கு சார்பரன் என்றொரு பெயருண்டு. கருடனுடைய மனைவியார் ருத்ரா. கருடனுடைய மகிமையை ஏகாதசி, திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவர். கேரள மன்னரான சுவாதி திருநாள் இசை வித்தகராக மட்டுமின்றி பல கலைகளிலும் வல்லவராக இருந்ததற்கு கருடோசபனையே காரணம். கொலம்பஸ் கடலில் திக்கு திசை தெரியாமல் தவித்தபோது கருடன் வானத்தில் வட்டமிட்டு திசை காட்டியதாக சரித்திரம் சொல்கிறது. கருடனுக்கு கருத்மான், சபார்பணன், பந்தகாசனன், பதகேந்திரன், பகிராஜன், தாட்சியாடன், மோதகாமதர், மல்லிபுஷ்ப பிரியர், மங்களாயர், சோமகிரி, பெரிய திருவடி, விஜயன், கிருஷ்ணன், ஜெயகருடன், உள்ளரசு, கலுலகன், சோனகிரி என்றும் கொற்றப்புல் என்றும் பெயர்கள் உண்டு. வைணவ ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 36 இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியை அடுத்துள்ள அரியக்குடி இங்கு எழுந்தருளியிருப்பவர் ஸ்ரீனிவாச பெருமாள். இங்கு மூலை கருடன் வழிபாடு சிறப்பானது. நல்ல நடக்கவும் தீமைகள் மறையவும் இங்கு மூலை கருடனுக்கு சிதறுகாய் உடைப்பது வழக்கம். மௌரியர்கள் கருடனை மிகவும் அதிர்ஷ்ட தெய்வம் என்று கருதினார்கள். குப்தர் காலத்தில் குமாரகுப்தன், சமுத்திரகுப்தன் என்ற 2 அரசர்கள் தங்கள் பொன் நாணயங்களில் கருடனை பொறித்தார்கள். கருட முத்திரை தங்கள் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் என்று அவர்கள் நம்பிக்கையபடி குப்தர்கள் காலம் வரலாற்றில் பொற்காலமாக திகழ்ந்தது. சந்திரகுப்தன் விக்ரமாதித்தன் முதலில் நாட்டின் நலனை கருதி டெல்லியில் ஒரு கருட ஸ்தம்பத்தை ஸ்தம்பித்தார். உலக வல்லரசாக அமெரிக்கா திகழ காரணமாக இருப்பது அந்த நாட்டின் சின்னமாக கருடால்தான். 18 நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் கடைசி நாள் போர் கருட வியூக யுத்தமாக நடந்தது. இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. நேபாள நாட்டில் கருட நாக யுத்தம் என்று ஒரு விழா நடைபெறுகிறது. அப்பொழுது கருடனுடைய திருமேனியில் வியர்வை துளிகள் தோன்றும். அதை துணியால் ஒன்றி எடுத்து அதை அரசருக்கு அனுப்புவார்கள். அந்த துணியின் நூலிழையில் பாம்பு கடித்து மனிதனுக்கு சுற்றினால் பாம்பு கடி விஷம் உடன் இறங்கிவிடும். கருடனால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கிற அணிகலன் தற்பொழுது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்து பெருமாளுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி இன்றும் ஒவ்வொரு பங்குனி ஏகாதசியில் வைரமுடி சேவை என்று திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. வானத்தில் கருடனை பார்க்கும்போது கைகூப்பி வணங்கக்கூடாது, கன்னத்தில் போட்டுக்கொள்ளவும் கூடாது. மங்காளானி பவந்து என மனதில் சொல்லிக் கொள்ள வேண்டும்.
பிரான்ஸ் சக்கரவர்த்தி மாவீரன் நெப்போலியனுடைய கொடி கருட கொடியாகும். எனவேதான் அவரால் பல வெற்றிகளை அடைய முடிந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்க மன்னர் ஆண்டாளுடன் கருடனுடன் ஒரே ஆசனத்தில் காட்சி தருவது வேறு எந்த தலத்திலும் இல்லாத சிறப்பு. இப்படி இங்கு கருடனுக்கு தனி மரியாதை கொடுப்பதன் காரணமாக கருடன் பெரியாழ்வாராக அவதரித்ததால் மாமன்னர் ஸ்தானம் ஆகிறது. எல்லா திவ்ய தேசங்களிலும் 2 கரங்களையும் குவித்து வணங்கும் கருடாழ்வாரைத்தான் காண முடியும். திருக்கண்ணாங்குடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் 2 கைகளையும் காட்டி கொண்டு தரிசனம் தருகிறார். இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சி என்று கூறுவார்கள். கும்பகோணத்திலிருந்து அருகில் உள்ள திருவெள்ளியங்குடி என்ற தலத்தில் கருடாழ்வார் 4 கரங்களுடன் கைகளில் சங்கு சக்கரங்களும் கொண்டதாக காட்சி தருவார். வேறு எந்த தலத்திலும் கிடையாது. சங்கு சக்கரங்களை பெற்றதால் பெருமாளின் சக்தியை தன்னிடம் வரப்பெற்றவராய் கருடாழ்வார் இங்கு திகழ்கிறார். ஆழ்வார் திருநகரில் நவகருட சேவை மிக சிறப்பானது. வைகாசி விசாகம் இறுதியாக நம்மாழ்வாருக்கு 10 நாள் திரு அவதார திருநாள் நடைபெறுகிறது. இதில் 5வது நாள் நவ திருப்பதி எம்பெருமான்கள் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் கொண்டு இரவு 9 பெருமாள்களுக்கும் கருடாழ்வார்களுக்கும் சேவை சாதிக்கிறார். இங்கு கருடன் சம்ஸ்கிருபய இருக்கிறார். பாண்டி நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தலங்களில் திருத்தன்கால் கோவிலில் கருடாழ்வார் சர்பத்துடனும் அமிர்த கலசத்துடனும் காட்சி அளிக்கிறார். நம் பாடுவான் என்ற ஹரிஜன வைணவ பக்தர்களுக்காக கருடாழ்வாரும் கொடிமரமும் சற்று விலகி உள்ள தலம் திருக்கங்குடி. கருட தரிசனம் செய்வது பெருமாளே நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமமாகும். நமது காரியம் வெற்றி பெறும் என்று இருந்தால்தான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ நாராயணன் கருடன் தரிசனம் கிடைக்கச் செய்வார். இல்லையெனில் கருட தரிசனம் கிடைக்காது. 1000 சுபசகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது. தனிக்கரற்று கருட தரிசனம். கெட்ட சகுனங்கள், துர்சேட்டைகள், துர்குறிகள் போன்ற அசுகுணங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தால் சூரியனை கண்ட பனி போல பறந்துவிடும். பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார். அழகிய கருட பகவானின் தரிசனத்தை கண்டாலே உள்ளத்தில் உற்சாகமும் ஊக்கமும் உண்டாவதை நிதர்சனமாக உணரலாம். கருடனின் இருந்து கிடைக்கப்பெறும் தெய்வீக ஒளி கதிர்வீச்சானது மனிதர்களின் உடலிலும் உள்ளத்திலும் ஒருவித நேர்மறை சக்திகளை உண்டாக்குகிறது என்று அறிவியல் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். எதிரிகளை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகளை கருட தரிசனம் தருகிறது. கருட தரிசனம் சிறந்த சமயோகித புத்தியையும் நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் அளிக்கிறது. நல்ல தெய்வீக சக்திகள் சூழ்ந்த சூழ்நிலைகளில் கருட வாசம் நிச்சயம் இருக்கும். எதுவும் சரியாக இல்லாத போது என்னதான் நாம் கருட தரிசனம் காண முற்பட்டாலும் கருட தரிசனம் கிடைப்பது என்பது பலரது அனுபவமாகும். நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை நிறமுள்ள மரகதத்திற்கு கருடோத்காரம் அல்லது காருடமணி என்று பெயர். கருடனால் விழுங்கி துப்பப்பட்ட பலாசுரன் என்ற அசுரனின் எலும்புகளே மரகதமாக மாறின. இதை அணிவதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் துன்பம் ஏற்படாது. அமிர்த குடத்தை எடுத்து வர தேவலோகம் சென்ற கருடன் அங்குள்ள தர்ப்பை புல்லையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். அமிர்தத்துடன் தர்ப்பை புல்லையும் கொண்டு வந்ததால் அத்தனை அமிர்த வீரியம் என்ற பெயரில் அழைக்கின்றனர். ஒரு காலத்தில் ஸ்வேத தீவில் இருந்த பாற்கடலில் பால் கட்டிகளை தன்னுடைய சிறகு முழுவதும் அப்பிக்கொண்டு வந்து எங்கு உதறினார் கருட பகவான். அவற்றையே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண் என்று அணிந்து கொன்றனர். கருடனுக்கு கஸ்தூரி, குங்குமப்பூ, புனுகு சட்டம் ஆகியவற்றை வாழை சாற்றில் கலந்து அவரை திருமேனியில் சாற்றி வேண்டிக் கொண்டால் அனைத்து இஷ்டசித்திகளையும் எளிதில் அடையலாம். ஸ்ரீமத் நாராயணின் அவசர காரியத்திற்காக கருட பகவான் அவரை தாங்கிக் கொண்டு விரைந்து சென்று கொண்டிருப்பார். எனவே அவர் பறக்கும்போது கையெடுத்து கும்பிட்டால் அவரது வேகம் குறைந்து எம்பெருமானின் செயலுக்கு ஊறு நேரிடலாம் என்பதால் அவர் அப்படி சொல்லி உள்ளனர். கருடன் மட்டுமே இறக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தி உடையவர். எனவே உயர பறக்கும் போது இறக்கைகளை அசைக்காமல் இருந்தால் அது கருடன் என்று முடிவு செய்யலாம். சைஜன மதத்தினர் கருடனை சுப்ரன என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். பௌத்தர்கள் உருஷான, பன்னகாசனா, நாகத்தகா, ராஜகிரீர்ணா என்னும் பெயர்களிலும் கருடனை வழிபட்டு வருகின்றனர். கருடனின்
நிழல் பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும். காரணம், வேத ஒளிகளிலும் தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு. சப்த மாதர்களில் ஸ்ரீ வைஷ்ணவி கருட வாகனத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் விஷ்ணுவின் பிரிக்க முடியாத சக்தி என்பதால் அவரையும் விஷ்ணுவாகவே கொள்ள வேண்டும். ஸ்ரீ கருட பகவானை உபாசனை செய்வதே அவர் சுட்டிக்காட்டும் ஸ்ரீமத் நாராயணின் திருவடிகளை பற்றி கொள்வதற்காகத்தான். வெளியூர் பயணங்கள் சுப செயல்கள் துவங்கியில் கருட ஸ்லோகம் படித்தால் இடையூறு நேராது. கார்கோடகன் பெயரை சொன்னால் ஏழை சனியிலிருந்து ஏற்படும் கஷ்டங்கள் விலகும் என்கிறது நலசரித்திரம். அந்த கார்கோடகனை ஹாரமாக அணிந்திருப்பவர் கருடன். ஹோமர் எழுதிய இலியத் என்ற ரோமனிய காவியத்தில் ஒரு பெரிய பாம்பை பற்றியபடி கருடன் வானத்தில் வட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. காம்போஜகத்தில் கருடனே யோக தேவதையாக இருந்திருக்கிறார். கருடன் தகர்த்த மேருமலையின் சிகரத்தோடு சமுத்திரத்தில் விழுந்த இலங்கை தீவு என்று பேசப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் ஸ்ரீ கருட பகவான் 6-7 அடி உயரத்தில் நின்ற நிலையில் நாகங்களை பூண்டு சேவை தருகிறார். கருட பீச்சாச்சரம் கம் சக்தி பீஜம் கருடனுடைய பேரிலேயே இரண்டும் இருக்கிறது. பெருமாள் சோதனை செய்து வரம் தருவார். கருடனோடு சேர்த்து திருமாலை பிரார்த்தித்தால் உடனே அமோகமான பலன்கள் கிடைக்கும் என்கின்றது பரிவதி சீலனை பதிகம். கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் வானத்தில் கருடன் வட்டமிட்டால் நாடு சுபிச்சம் என்பது ஐதீகம். ராவண யுத்தத்தில் பெருமாளையும் இளைய பெருமாளையும் நாகபாசத்தில் இருந்து விடுவித்தவர் ஸ்ரீ கருடதான். பார்க்கடலை கடையும் போது திருமாலின் கட்டளைப்படி மந்திர மலையை தன் முதுகில் சுமந்து வந்து பார்க்கடலில் வைத்த கருடன் தான். கண்ணபிரான் துவாரகையில் வெளியே இருந்து போதெல்லாம் துவாரகையை காத்தவர் கருடன் தான். கருடனுக்கு பிரகஸ்பதி குலதேவதை, கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வர குரு பார்வை வேண்டும். ஆகையால் கருட பகவான் அருள் கிட்டினால் பெண்களும் மனம். கருட புராணத்தை அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, கிரகணம், சிராத்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது காரிய தடைகளை அகற்றி ஜெயம் அளிக்கும். பொதுவாக வானத்தில் பறக்கும் சாதாரண கருடனும் தெய்வீக தன்மை வாய்ந்துள்ளதுதான். காரணம், அதுவும் கருடனின் பரம்பரை வாரிசு. கருடனின் நிறம் பழுப்பு, கழுத்து வெள்ளை. இந்த வகை கருடன் மணிக்கு 105 கிலோமீட்டர் வரை பறப்பதாக பறவை ஆராய்ச்சியாக கூறுகின்றது. வைணவர்கள் பழுப்பு நிற கருட பறவையை தான் கருட தரிசனத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வீர வைணவர்கள் கருட தரிசனம் செய்யாமல் உணர்வருந்து மாட்டார்கள். வானத்தில் கருடனை பார்ப்பதும் அதன் குரலை கேட்பதும் நல்ல சகுனமாக. அதிகாலையில் நமக்கு கருட தரிசனம் கிடைத்தால் நினைத்த காரியம் கைகூடும். அமெரிக்க நாட்டு சின்னம் கருடன். இதனால்தான் அந்த நாடு செழிப்புடன் விளங்கிறது. அவர்கள் கருடனை கோல்டன் பறவை, தங்கப்பறவை என்றும் அதிர்ஷ்ட பறவை என்றும் கூறுகின்றனர். கருடம் மால மந்திரம் பாராயணம் செய்பவர்கள் எந்தவித துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். இரத்தின பரீட்சை என்னும் நூல் மரகத பச்சை கல்லுக்கு கருடன்மணி என்றும் கருடோத்திரம் என்றும் பெயர்கள் உண்டு. கருடனுக்கு கோபம் வந்தால் சிறகுகள் உதறி பறக்கும். வீட்டில் கருடன் படம் பொம்மைகள் வைப்பதால் வாஸ்து குறைகள் நீங்கும். ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அவருடைய குரலை கேட்பதும் நல்ல சகுனம், கருட தரிசனம், புண்ணியம், தாத்தியோபனிதம் என்றும் சமஸ்கிருதத்தில் இதை சொல்வார்கள். கருடனின் குரல் சாமவேத தத்வனி ஆகும். பறவை இனங்களில் ராஜாவாக இவர் கருதப்படுவதால் இவர்களுக்கு பட்சிராஜன் என்றும் பெயர். கருட் என்றால் சிறகு என பொருள். இதிலிருந்து கருடன் என்ற பதம் வந்துள்ளது. ஜட்ஜனின் மகளாக வினாதா என்பவர்களுக்கு கச்சைய முனிவருக்கும் பிறந்தவரே கருடன். ஆதலாலே அவருக்கு விஞ்ஞேனன் என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீவைகுண்டத்தில் திருமாலுக்கும் எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் நித்திய சூரியர்கள் எனப்படுவோம். அதில் முக்கியமானவர் கருடன். இவர் திருமாலுக்கு வாகனமாக இருந்து தொண்டு செய்து வருகிறார். கருடன் பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேயர் சிறிய திருவடி எனவும் சிறப்பித்து கூறப்படுகிறது. வைணவ ஆலயங்களில் 4 மதில் சுவர்களிலும் மூலையிலும் கருடனின் உருவம் இருக்கும். கருடனை உபாசித்து வைணவ சமய ஆச்சரியங்கள் சுவாமி தேசிகள் கருடனால் ஹயக்கிரீவர் மந்திரம் உபதேசிக்க பெற்று சிறந்த பக்திமானாக விளங்கினார். இவர் கருடன் மீது கருட தண்டகம், கருட பஞ்சத் என்ற சுலோகங்களை இயற்றியுள்ளார். கழுத்து வெள்ளை, பஞ்சமுக ஆஞ்சநேயன் பின்புறம் மேற்கு கருடமுகமாக அமைந்துள்ளது. பௌத்தர்கள் கருடனை உராசன, பன்னகாசன என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர். பெண் கருட பறவைகளை எளிதாக வசப்படுத்த முடியாது. ஆண் பறவை வானத்தில் வட்டமிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தால் மட்டுமே பெண் பறவை வசப்படும். கருடன் தன் நெற்றியில் நிற்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இணை சேர்த்து முட்டையிடும். அதர்வண வேதத்தில்
32 வித்தைகளில் கருடனுக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. துறவிகளில் முக்கிய தேவதை கருடனே. மண்வாள மாமுனிகள் வேங்கடவனை தரிசிப்பதற்கு முன்பாக முதலில் ராமானுஜரை சேவித்து பிறகு கருட பகவானை வணங்கிவிட்டு பின்னர் ஏழுமலையானை தரிசிப்பது வழக்கம். கருட பகவான் வைகுண்டத்திலிருந்து திருப்பதிக்கு சுவாமி புஷ்பகரணி என்ற குலத்தை கொண்டு வந்ததாக புராணம் கூறுகிறது. தஞ்சை நகரில் அமைப்பது கருடன் சிறவாக விரித்து பறப்பது போன்ற வடிவில் உள்ளது. கருடனின் பார்வை மிக கூர்மையானது என்று வேதம் கூறுகிறது. வீட்டிற்குள் பாம்பு தென்பட்டால் கருடனை நினைத்து சர்பபத்மவே தூரம் ஹச்சமகாய இந்த மந்திரத்தையும் ஜனமே ஜெயஸ்ச யக்ஞோத்மய தீக் வசனம் ஸ்ரமன் என்று கூறி கையை தட்டினால் அங்கிருந்து பாம்பு சென்று விடுமாம். இது போன்ற சிறப்பான தகவல்களுக்கும் நமது ஆன்மீக தகவல்களுக்கும் நமது ஓம் ஸ்ரீ சிவா அகோர சடையான் சித்திரை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல தகவலோடு உங்களோட பகிர்ந்துகிறத நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.